இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று 2 நாட்களாக மேலே பார்க்கக்கூடிய அனுபவங்களை குறித்த முதல் நாளும் 2ஆம் நாள் நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மேலே பார்க்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும், அதனுடைய அவசியம், அதனுடைய சுபாவங்களில் மாற்றங்கள் அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலையும் அதே கொலோசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் நாடுங்கள் நாடுங்கள். 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே அதிகாரத்தின் 17ஆம் வசனம், வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மேலே பார்க்குறவங்க எதை செஞ்சாலும் கர்த்தர் காண்கிறார்ன்ற உணர்வோடு கூட எதை செய்தாங்க வாழ்க்கையில். நான் ஒன்று சொல்லுகிறேன், இம்மையிலே பங்கு பெறும்படி நம்முடைய கிரியைகள் இருக்கக்கூடாது, மறுமையிலே பங்கு பெறும்படியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். கர்த்தர் காண்கிறார் என்கிற அணுகுமுறையோடு கூட கர்த்தர் பார்க்கிறார்ன்ற சிந்தையோடு நாம் செய்யும்போது நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க சொல்லிட்டு சொல்கிறாரு, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் தாய்க்கு ஏற்கும்படி புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு எழுதலை, உங்களுக்கு இருக்கும்படி புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு எழுதலை, உங்களுடைய இனஜன பந்துக்கள் சொல்லுகிற மாதிரி புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு எழுதலை. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. உதாரணத்திற்கு ஆதாமேவாளுடைய பாவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கீழ்ப்படியாமையின் பாவம். அங்கே கீழ்ப்படியாமையின் பாவம் வரும்போது ஆண்டவர் ஆதாமிடத்தில் கேட்கிறா, நான் புசிக்கக்கூடாது என்று விளக்கின கனியை புசித்தாயோ? ஆம் சொல்லியிருக்கலாம். இல்லை, நீர் கொடுத்த ஏவாள் தான் அந்த கனியை புசிக்க சொன்னால் அதனால தான் நான் புசிக்கிறேன்னு சொல்கிறான். பாருங்கள், கீழ்ப்படியாமைன்ற பாவம் வரும்போது சூழ்நிலையை காரணம் காட்டுறோம், சந்தர்ப்பங்களை காரணம் காட்டுறோம், மற்ற மனிதர்களை காரணம் காட்டுறோம். மனைவிமார்களுக்கு நான் தயவாக சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படிய வேண்டும். போகட்டும், அங்கே ஆதாம் ஏவாளுக்குள்ள நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்தாலும் ஏவாள்கிட்டையும் கர்த்தர் கேட்குறாரு, சர்ப்பத்தை சபிக்கிறார், சில காரியங்கள் நடக்கு. முடித்து விட்டு குடும்பத்தை பிரித்து, எனக்கு நான் செய்யக்கூடாது, நான் விளக்கின கனியை நீங்கள் புசிச்சிங்களேன்னு சொல்லி ஆண்டவர் குடும்பத்தை பிரித்து விடுகிற தேவன் அல்ல. பாருங்க, மாறாக சபிக்கப்பட்டாலும் அவர்கள் தேவ மகிமை இழந்து ஏதேன் தோட்டத்தை இழந்து வெளியிலே வந்தாலும் பக்தி உள்ள சந்ததி ஏற்படுத்துறதற்கு அவர்களை ஒன்றாக தான் வெளியில் ஏற்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தருக்கு இருக்கிற கீழ்ப்படிதல் அநேக மனைவி மாற்றத்தில் இல்லாததுனால பிரிவுகளை விரும்புகிறோம். நீங்கள் மேலே பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா பிரிவினையை விரும்ப மாட்டோம். அது அழகாக அப்படி தான் போட்டிருக்கு, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் விரும்புகிறபடி கீழ்ப்படிதல் எனக்கு இருக்க வேண்டிய என் புருஷனுக்கு. ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நான் தயவாக சொல்லுகிறேன், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை திருமணம் ஆனவர்களாக கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படிங்க. அடுத்து புருஷர்கள் எழுதுகிறாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கசந்து கொள்ளுகிற அனுபவம் என் வாழ்க்கையில் இதை நான் அனுபவமாக்கி கொண்டு நான் பேசுகிறேன். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், திருமணமான ஆண்களாக இருக்கலாம், மனைவிகளிடத்தில் தவறை காணும்போது கசந்து கொள்ளுகிறாமா, சுட்டி காட்டலாம், தவறல்ல. உங்களுடைய பிள்ளைகளை உணர்த்தலாம், தப்பு கிடையாது. ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் ஐக்கியம் வந்ததுனால தான் பாவம் உள்ளே வந்துச்சு. அதை நீங்கள் சுட்டி காட்டலாம் ஒரு ஆதாமாய், தவறல்ல. ஆனால் கசந்து கொள்ளுகிறோமா, மனைவிகளிடத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், மனைவிகளிடத்தில் சில பாவ சுபாவங்கள் இருக்கலாம், அது நிமித்தம் சில அருவருக்கக்கூடிய செய்திகள் சில மனைவி மரத்தில் காணப்படலாம், சில மூர்க்கம் தடித்த வார்த்தைகள் ஏளன வார்த்தைகள் காணப்படலாம். ஆனால் மனைவிடத்தில் கசந்து கொள்கிறோமா? புருஷர்களே, கசப்போடு உங்கள் மனைவியை நீங்கள் நடத்தாதீங்க. கசப்பு இருந்தால் ஒவ்வொரு செய்யுமே அது ஆரோக்கியமாக இருக்காது, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்காது. தொடர்ந்து எழுதுகிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இப்படியே சொல்லிட்டு, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். புருஷன் மனைவி சொல்லும்போது தனி நபரை சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு சொல்லும்போது எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு பெற்றாருக்கும் அங்கே ஆலோசனை கொடுக்குறாரு.
உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபம் மூட்டாதீங்க. பேரண்ட்ஸ், ஒரு பிள்ளைகள் காலையில் எழுப்புனதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ரொட்டீன், உங்களுடைய செயல்பாடுகள் பிள்ளைகளுக்கு கோவம் தான். நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன், நான் இதுக்கு தான் செஞ்சேன், நான் அதுக்கு தான் செஞ்சேன், இப்போ கோபப்பட்டு தான் அவன் சரிப்படுவான். என்ன செய்தால் சில நேரங்களில் சிற்ற பிள்ளைக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சில நேரங்களில் மௌனம் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சில நேரங்களில் உங்கள் அந்தரங்க ஜெபம் தான் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். 144 சங்கீதத்தில் அழகாக ஒரு வார்த்தை இருக்கும். 2 வசனம் அதில் அழுத்தமாக ஒரே வார்த்தையை மையப்படுத்தியிருக்கோம். வாசித்து கொள்ளுங்க. 144 சங்கீதத்தில், மாயை பேசுவாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரங்கைக்கு என்னை விலைக்கு தப்புவீங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகளை போல இருப்பாங்க. நான் தப்பு ஐக்கியம் வச்சேன்னா என் பிள்ளைங்க வளர மாட்டாங்க. நான் சரியான ஐக்கியம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க வளருவாங்கன்னு தான் பைபிளில் இருக்குது. நான் சரியா இருந்தால் என் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களை போல் இருப்பார்கள் தான் 144 சங்கத்தில் இருக்கு. இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை நான் நடத்துகிறேன்? ஒரு தீர்மானம் எடுப்போம், மேலே பார்ப்போம், மேலானவைகளை தேடுவோம், மேலானவைகளை நாடுங்க, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை சிந்திங்க சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார். வேலைக்காரர்களுக்கு சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. சரத்தின்படி எஜமானா இருக்கிற அவர்களுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து நீங்கள் வேலை செய்யுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு 23 வாசிக்கிறேன். நான் இந்த 2 நாட்களாக பேசினேன், 2-3 நாட்களாக பேசின வார்த்தையின் மையத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்றார். எனக்கு பலன் அவரால் தான் வரணும். அதை அறிஞ்சு அதுக்காக தான் அவர் மூலமாக உங்களுக்கு பலன் வரணுன்றதுக்காக எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. எதை செஞ்சாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. நான் முடிக்கிறேன். தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட சொல்லுகிறேன். மேலானவைகளை தேடுங்க, மேலானவைகளை நாடுங்க. பெரிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது மேலே பார்த்தான், ஆபிரகாம் மேலே பார்த்தான், பவுல் சபைக்கு அழுத்தமாக சொல்லி மேலே பார்க்கக்கூடிய சுபாவ மாற்றத்தை பார்த்தோம். புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள், பெற்றார், வேலைக்காரர்கள் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த இழைப்பு? ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த தவிப்பு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேடுதல்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம்? இன்றைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைப்போம். நான் கீழே பார்த்து தோற்று போயிட்டாண்டவரேன், மேலே பார்த்து நீ விரும்புகிறத செய்கிறேன், நீர் விரும்புகிறத செய்கிறேன்னு சொல்லுவோம். கண்களை மூடி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முது சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் ஒரு வலது வருஷத்தில் நித்திய பேரின்பும் உண்டு அல்லவா? அதை ஏன் ஆடி தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம். எல்லா கனம் மகிமை துதிப்புகளுமக்கே செலுத்துக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.